கோடி கடனுக்காக பல கோடி மதிப்புள்ள சொத்தை கிரயம் பெற்ற திமுக ஒன்றிய செயலாளர் சொத்தை தனக்கு திருப்பி தராமல் மிரட்டல் விடுப்பதாக எஸ்பி அலுவலகத்தில் உறவினர் புகார் மனு வழங்கினார். கரூர் சின்ன ஆண்டாங்கோவில் சாலை முத்துநகர் மேற்கு பகுதியை சேர்ந்தவர் சிவகாமி. இவர் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் விறகு மொத்த வியாபாரம் செய்து வருகிறார். இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு கரூர் அம்பாள் நகரில் ரூபாய் 1.71 கோடிக்கு எஸ்பிஐ வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டியுள்ளார். ஆனால் 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று பரவியிருந்த நிலையில் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் வங்கி கடனை அடைக்க முடியாமல் போனது. இதனால் வங்கியில் வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 1.81 கோடி செலுத்தி கடனை முடித்து விடுவதாக பேசி முதலில் ரூபாய் 31 லட்சம் வங்கிக்கு செலுத்தியுள்ளார். இருப்பினும் வங்கியில் வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் அவர் தவித்ததால் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் வசிக்கும் வேடச்சந்தூர் திமுக ஒன்றிய செயலாளரும் உறவினருமான சாமிநாதன் என்பவரை போனில் தொடர்பு கொண்டு வங்கி கடனில் ரூபாய் 31 லட்சம் செலுத்திவிட்டதால் மீதம் இருக்கும் ரூபாய் 1.50 கோடி கடனாக வட்டிக்கு தாருங்கள் என கேட்டுள்ளார். இதையடுத்து ரூபாய் 1.5 கோடி ரூபாயை சாமிநாதன் சிவகாமிக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு 2 பைசா வட்டிக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரூபாய் 1.5 கோடியுடன் மீதமுள்ள ரூபாய் 20 லட்சத்தையும் வங்கிக்கு செலுத்திவிட்டு வீட்டு வங்கி கடனையும் அடைத்துவிட்டு வீட்டு பத்திரத்தை சாமிநாதன் பெயரில் கடனுக்காக சிவகாமி கிரயம் எழுதி கொடுத்துள்ளார். இந்நிலையில் சிவகாமி வாங்கிய கடனுக்கு சாமிநாதனிடம் ரூபாய் 70 லட்சம் வரை கொடுத்தாராம். இதையடுத்து கடந்த 11ஆம் தேதிதான் கொடுத்த ரூபாய் 70 லட்சம் போக மீதமுள்ள ரூபாயை தருகிறேன், என் வீட்டை எனது பெயருக்கு மாற்றிக் கொடுங்கள் என சாமிநாதனிடம் சிவகாமியும் அவரது மனைவியும் நேரடியாக கேட்டுக்கொண்டுள்ளனர். அப்போது சாமிநாதன் வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 7 கோடி கொடுத்ததால் தான் உன் வீட்டை உனது பெயருக்கு மாற்றிக் கொடுப்பேன் என கூறியுள்ளார். மேலும் ரூபாய் 7 கோடி தராவிட்டால் இனி இந்த பக்கம் இது தொடர்பாக கேட்டு வரக்கூடாது, அவ்வாறு வீட்டின் பக்கம் வந்தால் கொன்று விடுவேன், நான் திமுகவில் இருப்பதால் என்னை எதுவும் செய்ய முடியாது, நான் ஏற்கனவே அமலாக்கத்துறையின் சோதனையையே பார்த்தவன் என மிரட்டியுள்ளார். அதனால் மிரட்டல் விடுத்த வேடச்சந்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுத்து தன் வீட்டை மீட்டு தர வேண்டும் என கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு வழங்கியுள்ளார். கடை வாங்குறாரு. கடை வாங்கிட்டு இந்த கொரோனா பீரியட் வந்தனால கட்ட முடியல, தொழில் பண்ண முடியல. இவர் விறகு மொத்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழில் பண்ணி கட்ட முடியல. கட்ட முடியாதனால பேங்க் அட்டாச்மெண்ட் அளவுக்கு போயிடுது. போனோட சொந்தக்காரர், சொந்த அழித்த பையன் இப்போ தற்போதைய வேடச்சந்தூர் ஒன்றியச்சிலார் சாமிநாதன் அவரும் அவரோட மனைவி தாமரைச்செல்வியும் அப்ரோச் பண்ணுறாரு. ஏதாவது பணம் வட்டி கொடுங்க, பேங்கை திருப்பி நான் வித்துட்டு செட்டில் ஆகி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் நீ எதுக்கு வேற ஆள் வாங்குற, நாங்களே பணத்தை கொஞ்சம் ரெடி பண்ணி தரோம், நீ பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட பேச்சை நம்பி இவர் சரி பேங்கில் கட்டுங்கன்றாரு. அவங்க கடைசியில் 1.30 கோடி கட்ட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கட்டுனேன் 20 லட்சம் வாங்கி இவர் தனியாக கேட்டார். அக்கௌண்ட்டில் எல்லாமே அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். அப்போ இந்த பணம் கட்டும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இந்த எம்ஓடி எனக்கு போட்டு கொடு, நீ 5 கோடி ரூபாய்க்கு, அப்போ தான் நான் மட்டும் சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. இவர் வழி இல்லை, அந்த சூழ்நிலை கட்டிடுறாரு. சரி சொந்த அத்தை பையன் தானே, உங்கள் அப்பாவோட சொந்த அக்காவோட பையன் அந்த சாமிநாதன் சார், அதனால் கொடுத்துறாங்க. இப்போ வந்து திருப்பி 2 வருஷம் கழிச்சு கட்ட முடியாது. 2022 எனக்கு கிரையம் போட்டு கொடு, வெள்ள நாளை போச்சு கட்ட முடியாது, கட்டும்போது நான் கேன்சல் பண்ணி தரேன் அப்படின்ட்டு. சரி உங்கள் எங்கே போகிற சொந்தக்காரன் கிரையமும் போட்டு கொடுத்துறாரு 2022. பின்னாடி இப்போ பணத்தை 90 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா கொடுத்துறாரு. அக்கௌண்ட்டில் இடத்த வித்து ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் கொடுத்துறாரு. அக்கௌண்ட்லேயும் போது கையிலையும் கொடுக்குறாங்க, சொந்தக்கார போது தெரியும். இப்போ போய் கேட்டால் நீ 7 ரூபா கொடுத்தா தான் ப்ராப்பர்ட்டி தர முடியும், இதெல்லாம் தர முடியாது, முன்னால் முடிஞ்ச போய் நான் ஒன்றிய ஆளுங்கட்சி பவர் வரேன், திமுக ஒன்றிய சொல்ல எனக்கு ஆள் பவர் எல்லாம் புதுசு பொருளாக இருக்கேன், நான் நீங்கள் முடிஞ்ச பார்த்துக்க அப்படின்னு அவர் திட்டம் குடும்பத்தோட. இவருக்கு 2 பொண்ணு தான், ஒரு பொண்ணு கட்டி கொடுத்தாரு, இன்னொரு பொண்ணு மட்டும் தான் வச்சிருக்காரு. இப்போ சொந்த வீடு அதான் அவருக்கு இருந்தது. ஸ்கொயர் ஃபீட் மட்டும் கிட்டத்தட்ட 5000 ஸ்கொயர் சுமார் 5000 ஸ்கொயர் ஃபீட் வீடு, இடம் மட்டும் 20 தான் வீடு. டோட்டல் சென்ட் மனம் வந்து 6160 ஸ்கொயர் ஃபீட்டு, வீடு வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட். 1.5 கோடி ரூபாய் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துன்றாரு. அவர் சொல்கிற கணக்கு அக்கௌண்ட்டில் போடுது, இதை தவிர எதுவும் கொடுக்கல. இப்போ பணத்தை கொடுனா நீ 7 கோடி ரூபா கொடு, அப்போ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நீ வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை ஆகும், பெருசாக அப்படின்னு சொந்த காலை வச்சு பேசி பார்த்தாரு, முடியல. தற்போதைக்கு இப்போ இனிமேல் கண்காணிப்பாளர் ஐயாவிட்ட புகார் கொடுத்து நடவடிக்கை கேட்டோம், பெரியமா நடவடிக்கை கேட்டோம் அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்காரு. கொடுக்க போயிட்டு இருக்கோம். நல்லபடி நடக்கும் பார்ப்போம்.